ஹலோ டீம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டியில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அதாவது எனக்கு வந்துட்டு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் நான் செல் பண்ணல, ஏன்னா மார்க்கெட் இன்னுமே வந்துட்டு செல்லிங் சைடுக்கு அவ்வளோவா மாறல. ஓகே, அந்த ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான லெவல்ஸ். ஓகே, ஸோ இந்த பேங்க் நிஃப்டியில் ஸ்ட்ராங்கான லெவல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், க்ரீனில் இருக்கிறது வீக்லி ரியாக்டட் ஏரியா, ப்ளூவில் இருக்கிறது வந்துட்டு டே டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ரியாக்டட் ஏரியா, இந்த ஆரஞ்சில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர். ஓகே, ஸோ இதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வந்தாலும் ரியாக்ட் ஆகும். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வந்தாலும் ரியாக்ட் ஆகும். அந்த இடத்த நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா ஒரு சின்ன ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ரீசன்னால. ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் இந்த ஜோன் வரைக்கும் வந்திருக்கு. இது வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஜோன் கிடையாது, அதனால இது ஈஸியாக மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, பிரேக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 46,000 தான் மார்க்கெட் வந்துட்டு நல்ல ஹை பில்டப் இருக்கு. 46,500. ஓகே, ஹையான பில்டப் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 46,000 இருக்கு. அதே மாதிரி 47,000லையும் இருக்கு. ஓகே, 47,000லையும் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஹை பில்டப் இருக்கு. விச் மீன்ஸ் இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு எங்கே ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா, நான் வந்துட்டு இன்னைக்கு லாங் சைட் தான் போனேன். ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஏரியாவில் மார்க்கெட் மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணும்போதுமே கூட உங்களுக்கு வந்துட்டு இந்த சைக்காலஜி புரிஞ்சுக்கோங்க. பையர் வந்துட்டு ப்ரெஷர் பண்றாங்களா இல்ல செல்லர் வந்துட்டு ப்ரெஷர் பண்றாங்களா, யாரோட ப்ரெஷர் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ட்ரி போகணும். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மினிமமான டைம் ஃப்ரேம்ல ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்றேன். ஓகே, 15 மினிட்ஸ்ல எனக்கு கிடைச்ச ட்ரெண்ட் லைன் இது. பட் நான் இதில் 3 மினிட்ஸ் வச்சு காட்டுறேன். ஓகே, 15 மினிட்ஸ்ல வந்தீங்கன்னா இன்னும் இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணுது. ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஜோன். இந்த இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணுது. ரெண்டாவது கன்ஃபர்மேஷன். மூணாவது கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சிபிஆர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஓகே, ஸோ சிபிஆர் நான் போடுறேன். சிபிஆர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கா. ஸோ விச் மீன்ஸ் மார்க்கெட் வந்துட்டு சிபிஆர்ல இருந்து சிபிஆர் நோக்கி திரும்ப இங்கே வருது. சிபிஆர் நோக்கி வருது. ஓகே, அடுத்த கன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ 47,000ல பில்டப் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ அதனால மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிட்ட வரும். ஃபைனா. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மார்க்கெட்டில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன். இன்னும் இம்பல்சிவ் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு. பட் நான் இம்பல்சிவ் சிஸ்டம்ஸ் எல்லாம் போறேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். பட் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜோன்ஸ் வரைய கற்றுக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ண கற்றுக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா 40%. ஸோ மார்க்கெட்டில் 40% ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், விச் மீன்ஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். இந்த ஜோன்ஸ் கிட்ட நீங்கள் நல்லா மார்க்கெட் டெய்லி வந்துட்டு இந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும், எல்லா ஜோன்ஸ்லையுமே மார்க்கெட் நல்லா ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு ஒரு நல்ல கேப் அப் கொடுக்கும். ஏன் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்றேன். அப்படி மார்க்கெட் வந்துட்டு கேப் அப் கொடுத்துருச்சு அப்படின்னா டெல் யூ சி. ஸோ நியர்பையா இருக்கு இந்த ஜோன்ஸ் எல்லாமே. இந்த ஜோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நியர்பையா இருக்கு. ஸோ அதனால நான் இன்னும் ஒரு 4 டேஸ்க்கு இல்லை ஒரு 3 டேஸ்க்கு நான் மேக்ஸிமம் ஸ்கேல்பிங் தான் பண்ணுவேன். ஏன்னா ஜோன்ஸ் நியர்பையா இருக்கும்போது நான் ஸ்கேல்பிங் தான் பண்ணுவேன். ஓகே, ஸ்கேல்பிங் பண்ணும்போது குவான்டிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிக குவான்டிட்டிஸ் போட வேண்டியதாக இருக்கும். ஆனால் A+ ட்ரேட் கிடைச்சா மட்டும்தான் ட்ரேட் கிடைச்சா மட்டும்தான் வந்துட்டு நான் அதிக குவான்டிட்டி யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஒவ்வொரு ட்ரேடையுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய செஷன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஒன்லி சைக்காலஜி மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது பையர்ஸோட சைக்காலஜி, செல்லர்ஸோட சைக்காலஜி. ஓகே, அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போர்ஷனாக நான் உங்களுக்கு என்ன கவர் பண்ணுறேன் அப்படின்னா, மல்டிபிள் ரிஜெக்ஷன். அதாவது ஒரு ஜோன் இருக்கு, ஒரே நாளில் அந்த ஜோனை மார்க்கெட் மல்டிபிள் டைம்ஸ் 2 டைம்ஸ்க்கு மேலே ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு அடுத்த டைம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ரிஜெக்ட் பண்ணுதா 1 2 3rd டைம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்து மேலே போகுது. ஸோ இந்த ரிஜெக்ஷன் கொடுக்கும்போதுமே கூட நீங்கள் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபுல் பாடி கேண்டில். ஓகே, ஒரு ஃபுல் பாடி கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த கிரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் இங்கே கீழே வந்திருக்க எல்லா கேண்டில்லையும் ஒரு பையிங் ப்ரெஷர் நீங்கள் பார்க்க முடியும். சி, பிக்ஸ் அதிகமாக இருக்கா, ரெட் கலர் கேண்டில் தான், ஆனால் பிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 2 செஷன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேண்டில் சைஸை விட இங்கே சைஸ் கம்மியாக இருக்கு. ஈவன் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு செல் ஆஃப் நடந்திருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த செல் ஆஃப்க்கு கீழே மார்க்கெட் கட் பண்ணல. அதுவுமே இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அடுத்த கேண்டில் ரெட் கலர் கேண்டிலாக இருந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த கேண்டில் கீழே பிரேக் பண்ணி இப்படி ஒரு கேண்டில் கொடுத்துருந்தா இந்த இடத்துக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணி இருந்துன்னா நான் வந்து ஷார்ட் என்ட்ரி ஸ்கேல்பிங்ல போயிருப்பேன். ஆனால் மார்க்கெட் அப்படி பண்ணல. மார்க்கெட் இந்த இடத்துல ஃபுல் பாடி கேண்டில் கொடுத்து மேலே போக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இதுதான் இதுக்கான ரீசன். நீங்க வந்துட்டு முதல்ல கத்துக்க வேண்டியது என்னன்னா, கேண்டில் க்ளோசிங்கை கத்துக்கோங்க. மார்க்கெட் எங்க, அதாவது ஒரு கேண்டில் க்ளோஸ் நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் அப்படி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரே பிரைஸை 2-3 டைம் ரிஜெக்ட் பண்றதை நீங்க கண் கூட பார்க்க முடியும்.
ஓகே. ஸோ கேண்டில் க்ளோஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்துட்டு 20% வந்துட்டு சீக்கிரமாக அடுத்த ஸ்டேஜ், அதாவது எவால்விங் ஸ்டேஜ்க்கு நம்ம போயிடலாம். ஓகே. ஸோ இந்த கேண்டில் க்ளோசிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஒரு சர்டைன் ஏரியாவுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கல, விச் மீன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. ஒருவேளை இந்த இடத்துல வந்திருந்தது அப்படின்னா ஷுவர் ஷார்ட்டாக நீங்கள் லாங் என்ட்ரி போகலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வீக்லி ஜோனாக இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணதுக்கான ரீசன். நம்பர் 1, சிபிஆர் மேலே இருக்குது. ஸோ சிபிஆர் நோக்கி மார்க்கெட் போகும், ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன். இதை வந்துட்டு மல்டிபிள் டைம் ரிஜெக்ட் பண்ணுது. தேர்ட் டைம் ரிஜெக்ட் பண்ணும்போது ஒரு ஃபுல் பாடி கேண்டில், அதாவது பையர்ஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, செல்லர்ஸோட கான்ட்ரிபியூஷன் கம்மியாகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஓகே. கம்மியாகிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு மற்ற ஸ்டாக்ஸில் பிஹேவ் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்டாக்ஸில் அவ்வளோவா பிஹேவ் பண்ணாது. ஏன்னா நிறைய மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும், இம்பல்சிவ் சிஸ்டம்ஸ் பார்க்கணும், ஈவன் 1 or 2 இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் சப்போர்ட்டுக்கு எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்துட்டு குளோபல் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்கன்றது இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இந்த ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கேப்புக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் இந்த ஜோன் தான் இம்பார்ட்டண்ட்டான ஜோன். ஓகே. ஸோ இது வரைக்கும் போகிற வரைக்கும் நான் வந்துட்டு என்ட்ரி போட்டுட்டு வெயிட் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டம். ஓகே. அதாவது ஒரு நிறைய லாட்ஸ் போட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரி போகிறதுக்கு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி நான் இந்த ஜோன் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு நிறைய செல் ஆஃப் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஜோன். ஓகே. ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். நிறைய ட்ரா பண்ணியிருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஆனால் எல்லா ஜோன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ரியாக்ட் பண்ணும். ஆனால் இந்த எல்லோ கலர் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த எல்லோ ஜோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மைனர் ஜோன்ஸ், 4 ஹவரில் நம்ம ட்ரா பண்ணியிருக்க ஜோன்ஸ். அதை வந்துட்டு மார்க்கெட் அவ்வளோவா ரியாக்ட் பண்ணாது. ஆனால் இந்த ப்ளூ அண்ட் க்ரீன் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு மார்க்கெட்டோட இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ். நாளைக்கு கேப்புக்கு கொடுத்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும். இதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த ரேஞ்ச் இதுதான். ஓகே. இங்கே ஸோ இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ரேஞ்ச் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது. ஓகே. இதில் ஏதாவது கிளாரிட்டி வேணும், இல்லை வந்துட்டு இன்னும் டெப்த்தாக போகலாம், இம்பல்சிவ் சிஸ்டம் பற்றியெல்லாம் நம்ம பேசலாம் அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.